சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் இன்றைய வகுப்பை 3 முறை ஓம் மந்திரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு அண்ட் சகனா பவத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. ஓ ஓ ஓ குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்தோ சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதேதமஸ்தோ மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Another 2 mantras, Priyambakam Vijamahe and Pranasetam Vachesharvam. Maha Mirtyangsha மந்திரம், உயிர் காக்கும் மந்திரம். Priyambakam Vijamahe Sugandhim Pushtivardhanam Urvarukamiva Panthanan Mriktyo Mukshiyamam Rodhate. Pranasetham Vashesharvam Pratibeyat Pratakshtatam Matheva Putranurакshashva Stanaksha Pranyaksha Videhineti. அனைத்து மந்திரத்தினுடைய ஒளி அலைகள் நமக்குள்ளே பரவட்டும். We feel the energy flow in all the mantras. The vibration and frequency is a matter. நம்மளுடைய மனதினுடைய எண்ண அலைகளுடைய frequency மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மாறும். இந்த மந்திரத்தின் ஒளி அலைகள் இன்றைய நாள் முழுவதும் நம்மோடு இருக்கட்டும். உங்களுடைய அப்பா அம்மா, குல தெய்வம், இஷ்ட தெய்வம், ஆன்மீக குருமார்கள், 18 சித்தர்கள் அனைவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். Feet over palms. Upon your face gently. நன்றி.
இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு டெக்னிக் நல்லா கத்துக்கோங்க. 2-3 விஷயம் பார்த்துட்டு செஷனுக்குள்ள மூவ் பண்ணலாம். நம்ம வந்து பிராணி ஹீலிங் முடிச்சிருக்கோம். அதனால ஒரு சின்ன ஷீல்டிங், நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஷீல்டிங் ஷேர் பண்றேன். பிரெயின் டெக்னிக், காது மசாஜ், ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்டு நம்ம நேற்று பார்த்த மாதிரி மெயின் செஷனுக்கு உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என் கூட சேர்ந்து பண்ணுங்க, ஒரு அப்சர்வ் பண்ணுங்க. இது வந்து பிராணி ஹீலிங்ல ஒரு ஷீல்டிங். நோட் புக்கு பேனெல்லாம் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? நோட் புக்கு, பேனா, பென்சிலு, கர்ச்சிப்பு, வாட்டர் பாட்டிலு எல்லாம் பக்கத்துல இருக்குதா? பக்கத்துல இல்லைன்னாக்கா ஸ்பாட் ஃபைன் 100 ரூபாய். ஆமா, எடுத்தீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சின் முத்ரால வச்சுக்கணும். ஏன்னா கரெக்டா நோட் பண்ணுங்க. சின் முத்ரா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன், ஹார்ட் வரைக்கும். சின் முத்ரா ரைட் ஹேண்ட்ல மேல இருந்து ஒரு லைன் என்ன பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பண்ணலாம். 1 ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 2 3 4 5 6 7 7 சக்கரங்க 7 டைம்ஸ். புரியுதுங்களா? தம்ஸ் அப் பாட்டுங்க. புரியுது. அடுத்தது பாருங்க, இது வந்து ரைட் சைடு எனக்கு, இது வந்து லெஃப்ட் சைடு. பாருங்க, லெஃப்ட் சைடு மேல இருந்து முட்டி வரைக்கும் கீழே வரைக்கும், நீ ஜாயிண்ட் வரைக்கும், ஃப்ரண்ட் லைன், பேக் லைன். ரைட்ல ஒரு ஃப்ரண்ட் லைன், பேக்ல ஒரு லைன். ஃப்ரண்ட் பேக் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தலைக்கு கொஞ்சம் மேல ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 ஹார்ட் சக்ரா ஃபினிஷ். பண்ணலாமா? இன்னொரு வாட்டி என் கூட சேர்ந்து தம்ஸ் அப் காட்டுங்க. இதுக்கு பேரு ஷீல்டிங். மொத்தம் 6 வாட்டி பண்ணணும். காலையில ஏஞ்ச உடனே, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி, மெடிடேஷனுக்கு முன்னாடி, மெடிடேஷனுக்கு அப்புறம், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, முடிச்சதுக்கு அப்புறம், அப்புறம் மூவிங் அவுட். நீங்க வெளில போகும்போது இந்த ஷீல்டிங்கை போட்டுக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது போட்டுக்கலாம். மொத்தம் 6 டைம்ஸ் போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. சரிங்களா? மினிமம் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் சின் முத்ரா. மேல இருந்து ஒரு லைன் போடுங்க, ஹார்ட் சக்கரா வரைக்கும் போடுங்க. ஹார்ட் சக்கரா வரைக்கும் போடுங்க. மேல இருந்து ஒரு லைன், ஹார்ட் சக்கரா போட்டீங்களா? லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து ரைட் ஷோல்டர் கொண்டு வாங்க. லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து ரைட் ஷோல்டர். 1 2 3 4 5 6 7 போட்டுட்டீங்களா? ஃப்ரண்ட் லைன், லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட் லைன் 1, நீ ஜாயிண்ட் வரைக்கும் போடுங்க. மேல இருந்து கீழே போடுங்க. வெர்டிகல் லைன், பேக், அவ்வளவுதான். ரைட்ல ஃப்ரண்ட், வெரி குட். லெஃப்ட்ல சாரி, ரைட்ல பேக். அப்புறம் தலைக்கு மேல கையை அப்படியே மேல் நோக்கி பார்த்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைரக்ஷன். 1 3 ரொட்டேஷன், 2 3. அப்படியே ஹார்ட் சக்கரா கொண்டு வாங்க. ஹார்ட் சக்கரா, ஹார்ட் சக்கரா. கையை கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சிட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஹார்ட் சக்கரா மேல கை வைங்க. உங்களுடைய ஹார்ட்டுக்கு மேல கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டீங்களா? தம்ஸ் அப். கை வச்சிட்டீங்களா? சின் முத்ரால வச்சுக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. Miracles will be happen to me whole day. Miracles will happen to me whole day. Thank you God. Thank you divine. Right. உங்களோட ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிளஸிங், லவ்விங் கைண்ட்னஸோட இன்றைய டே போகட்டும். அடுத்தது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம யூஷுவல் பிராக்டிஸ். கம் ஆன். 2 1 3. உங்க கை எனக்கு தெரியணும். 2 and 3. ஒரு கையில 2 வச்சிருக்கேன், ஒரு கையில 3 வச்சிருக்கேன். One hand is a 2,
Right hand, left hand is 3. Then change the finger. 2, 3 மாத்தணும். பண்ணுங்க. கடைசி 3. இந்த 3 கிடையாது, இந்த 3. கடைசி 3. இப்பதான் மோடுக்கு வந்திருக்கீங்க. அப்பா. அந்த கையில 2, இந்த கையில 3. டெய்லி பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். கவலைப்படாதீங்க. அடுத்தது பண்ணுங்க. கட்டை விரல், சுண்டி விரல். கை எப்படி வைங்க, கை எப்படி வைங்க, கை எப்படி வைங்க, எப்படி வைங்க. இப்ப கட்டை விரல், சுண்டி விரல். ஃபர்ஸ்ட் இப்படி வைங்க. ரெண்டுத்தையும் மூடிக்கோங்க, ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணுங்க. கட்டை விரல், சுண்டி விரல். மூடுங்க, 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 மூடுங்க. க்ளோஸ், க்ளோஸ், ஓபன். அவ்வளவுதான், ஓபன். இந்த கரெக்ட். க்ளோஸ், ஓபன். இந்த பக்கம் வரணும். இந்த கட்டை விரல், அந்த சுண்டி விரல். அந்த கட்டை விரல், அந்த சுண்டி விரல். மாத்தி மாத்தி பண்ணணும். இப்பதான் கரெக்ட். ம் 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 வந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர். வந்துச்சு வந்துச்சு, இன்னைக்கு வந்துச்சு. அடுத்தது இன்டர்லாக். விரல ரைஸ் பண்ணுங்க. ஒரு விரல ரைஸ் பண்ணுங்க, வந்துடும். ஃபர்ஸ்டா. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் உங்களுடைய பிரெயின் நல்லா ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஹாக்கினி முத்ரா. எல்லா ஃபிங்கர்ஸும் டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. ஒரு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுங்க, போதும். ஒரு ப்ரெஷர் கொடுங்க, லைட்டா ஒரு ப்ரெஷர் போதும். உங்களுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். சூப்பர். அவ்வளவுதான். கிரேட். அடுத்தது நம்ம பிள்ளையாருக்கு கொட்டு போடும், நாம இருக்குங்களா? பிள்ளையாருக்கு கொட்டை, தோப்புக்காரெல்லாம் போடும், நாம இருக்குங்களா? இருக்கு. நான் பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கண்ணாடி கேட்டுட்டு பண்ணுங்க. அது காது மசாஜ் பண்ணிட்டு நம்ம போலாம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி தெரியும். புருவ மத்திக்கு அப்புறம் இங்க வேற ஒரு டிப்ரெஷன் தெரியுது. இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ரெண்டு கையும், ரெண்டு கையாலையுமே பண்ணுங்க. இதை பாருங்க, ரெண்டு ரெண்டு விரல் வச்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே நீங்க வச்சு காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வைங்க, இன்னும் கொஞ்சம் கீழே. அந்த இடம் தான், அந்த இடத்துலதான் பிள்ளையார் கொட்டு போடுவீங்க. சரிங்களா? இப்ப பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஆமா, வச்சுக்கோங்க. உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செய்யும். உங்களுடைய மெமரி அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? மைண்டு காமாச்சா? போலாமா? காது மசாஜ் பண்ணிட்டு பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, காது மசாஜ் என்ன மாதிரியே பண்ணுங்க. கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு பண்ணுங்க.
போயிட்டோம் 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 போயிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்துட்டீங்க. மியூட் மியூட் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ பேச வரீங்க, மியூட் ரிலீஸ் பண்றேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுங்க. ரெண்டுத்தையுமே நீங்க ஆன் பண்ணலாம் இப்ப. எஸ் ஏதோ சொல்ல வந்தீங்களே? இல்ல கார் துடைக்கிறதுக்கு வந்தாப்ல டோரை ஓபன் பண்ண விடாம வந்துட்டேன். அதான் சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. காலையில ஏஞ்சாக்க எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டாங்க, எல்லா வேலையும் நடக்குது காலையில இந்த டைம்ல. அதாவது வந்து வாழ்க்கையில நீங்க 1 மணி நேரம் முன்னாடி ஏஞ்சிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். கண்டிப்பா இந்த 1 மணி நேரம் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதுங்களா? காது மட்டும் ஐயா, காது மேல இருந்து எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க? காது வந்து இப்ப வந்து இத பாருங்க, கீழே இருந்து பண்ணணும், கீழே இருந்து மேல வரைக்கும் போகணும். ஓ ரைட் 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 ரைட். மேல வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 1 2 3 மிடில் 1 2 3 1 2 3 அப்புறம் ஃபோல்டு. காதை நல்லா மடிச்சு ஒரு அமுக்கு அமுக்கணும். ஓ ரைட் ரைட் ரைட். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த சி மாதிரி இருக்கு பாருங்க, இந்த சியும் மசாஜ் பண்ணணும். இந்த கார்னர் தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. அதான் இந்த இடத்தையும் நல்லா மசாஜ் பண்ணுவோம். காதெல்லாம் அவ்வளவு விஷயங்கள் அடங்கிருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இருக்கு காதுல, அவ்வளவு பவர். இந்த காது 2 கையை யூஸ் பண்ணி பண்ணணும், 2 கை யூஸ் பண்ணி பண்ணணும். ரைட் ரைட். ஒரே காது 2 காது, 2 காதும் தனித்தனியா பண்ணணும். 2 கையும் யூஸ் பண்ணி 2 காதையும் தனித்தனியா பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. 2 3 4 5 1 2 3 4 5. தாம்பாவா 8வது குஜல நீங்க மட்டும்தான் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வேற யாரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்க்கு இன்னும் வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகின்னு இருக்கிறாங்க. உங்களை பாராட்டுறேன். அப்படியே கேமரா வச்சு அப்படியே ஷூட் எடுத்துடுறீங்களா, இல்ல இந்த மாதிரி ட்ரைபாட் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு? கேமரா பசங்க பண்ணிடுவாங்க எனக்கு. அப்படி சொல்லுங்க. அங்க இருக்கிற பசங்க அப்படியே கேமரா குடுத்துருவாங்க. ட்ரைபாட்லாம் எதுவும் வச்சுக்கல? வச்சுக்கலாம். அப்படியே தான் நம்ம தான் அப்படியே பசங்க இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, அப்படியே போட்டோ எடுத்துருவாங்க. நான் வந்து 3 ட்ரைபாட் வச்சிருக்கேன். இது வந்து காலை காமிக்கிறதுக்கு, இது வந்து ஃபுட் மசாஜ் பண்றதுக்கு இது ஒரு ட்ரைபாடு. ஓகே ஓகே. இப்ப கேமரா வந்து இன்னொரு ட்ரைபாட்ல உட்கார்ந்துருக்குது. சரி சரி ஓகே ஓகே. ஸ்டாண்டிங்க்கு இன்னொரு ட்ரைபாட் அங்க பின்னாடி நிக்குது. சரி ஓகே ஓகே. அப்பதான் அந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா உட்காரும். ரைட் ரைட் ரைட். ஓகே, நீங்க நல்லா பண்றீங்க. சரி, இப்ப காது மசாஜ் ஓவரா. இப்ப நேத்தி மாதிரி கபால பாத்து, பஸ்திரிகா, சக்ஷன் பிரீத்திங், சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம், நாடு சுத்தி, கூலிங், பிரம்மரி முடிச்சுட்டு
மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே இன்னைக்கு 5 ரவுண்ட்ஸ். இது வரைக்கும் மைண்ட் ஆக்டிவா இருக்குதா புது டெக்னிக்ல? ரைட், வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று மாதிரி உங்களால முடிஞ்சா வஜ்ராசனத்துல உட்காந்துக்கோங்க, இல்லைன்னாக்கா பத்மாசனத்துல உட்காந்துக்கோங்க, அப்படி இல்லைன்னாக்கா சுகாசன்ல உட்காந்துக்கோங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து சுகாசன். முடிஞ்சதுனாக்கா பத்மாசன உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா பரவாயில்ல. என்ன பொசிஷன் உங்களால கம்ஃபர்டபுளா உட்கார முடியுமோ உட்காந்துக்கோங்க. ரைட், அதே மாதிரி உட்காருங்க. ரைட், பக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணாடி கைட்டு வச்சுக்கோங்க. இடது கை சின் முத்ரை. ஃபர்ஸ்ட் கபால பாத்தி, ஆல்டர்னேட் நோஸ்டில் கபால பாத்தி. பொறுமையா அழகா பண்ணுங்க. முடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அடுத்தடுத்தது போலாம். வாங்க. ஒரே நிமிடம். இத மட்டும் இதானே இதை வச்சுக்கிட்டு இந்த சின்முத்திரா இருக்குல்ல, தெரிய மாட்டேங்குது. சின்முத்திரை வச்சுட்டு நாசிகா முத்ரால ஒன்லி எக்ஸேல். இது கரெக்ட் தானே? ஆஹா, ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கணும். ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் மடக்கணும். சரி, கரெக்ட். இப்ப மோதிர விரல், சுண்டி விரல், கட்ட விரல் நீட்டிட்டு இருக்கணும். கரெக்ட். இதுக்கு பேரு நாசிகா முத்ரா. நாசிகா முத்ரா. கரெக்ட். வாங்க இப்ப பண்ணலாம். ஒரு சைடு மட்டும் பண்ணணுமா ஐயா? ஒரு சைடு தானே? ரெண்டு பக்கமும் எக்ஸேல் பண்ணும். பண்ணுங்க ஒரு 5 ரவுண்ட்ஸ். ஓகே. அப்புறம் போத் நாஸ்டில், ரெண்டு கையும் சின்முத்திரல வச்சுட்டு ரெண்டு மூக்கு வழியாவும் எக்ஸேல் பண்ணுங்க. கரெக்டா இருக்குங்களா? அடுத்தது பஸ்திரிகா. இதோருக்கு பாருங்க, லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றோம், கான்ட்ராக்ஷன் பண்றோம். என்ன பாத்துக்கோங்க. சின்முத்ரா வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, நல்லா கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க 7 டைம்ஸ். ஓகே, கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்தது வந்து செக்ஷனல் பிரீதிங். அப்டமன் பார்த்தோம், செஸ்ட் பார்த்தோம், காலர் போன் பார்த்தோம். அப்படியே என் கூட சேர்ந்து பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, வயிற்ற நல்லா அழுத்தணும். ஓகே. அடுத்தது செஸ்ட்.
பண்ணிட்டீங்களா? அடுத்தது அடுத்தது ஷோல்டர் அப் அண்ட் டவுன். பண்ணிட்டீங்களா? இது மூணுத்தையும் சேர்த்து இப்ப பண்றோம். இட்ஸ் கால்டு யோகிக் பிரீதிங், பூர்ண சுவாசா. அப்பானா, சமானா, பிராணா, உதானா, வியானா. சொல்லுங்க பார்க்கலாம். பானா, பானா, சமானா, சமானா, பிராணா, பிராணா, உதானா, உத்தானா, வியானா. வியானா. வியானா வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அங்க போய் வியானா உட்காந்துக்கும். வியானா வந்து உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த 5 வாயுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்த தத்துவத்துல 96 தத்துவம் இருக்கு. அதுல ஒரு தத்துவம் வந்து வாயு தத்துவம். இது வந்து 10 வாயு. இது வந்து மெயின் வாயு. சப் வந்து நாகன், கூர்கன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சன். மொத்தம் 5 உபவாயு இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறமேல் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு நம்ம யோகிக் பிரீத்திங் பார்க்கலாம். சின்முத்ரா வச்சுக்கோங்க. மூணுத்தையுமே சேர்த்து இன்ஹேல் பண்றீங்க, சேர்த்து எக்ஸேல் பண்றீங்க 5 டைம். வாங்க. Inhale, expand your abdomen, chest and collarbone. Exhale, contraction of the collarbone, chest and abdomen. Please do it 5 to 7 cycles. Seven times பண்ணுங்க. ஓகே. அற்புதம். அடுத்தது அனுலோம் விலோம், சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம், நாடி சுத்தி, சூரிய பேதனா, சந்திர பேதனா, நாடி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? லெஃப்ட க்ளோஸ் பண்ணுங்க. ரைட் மட்டும் 7 டைம்ஸ். லெஃப்ட க்ளோஸ் பண்ணுங்க. லெஃப்ட க்ளோஸ் பண்ணுங்க. லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? மோதிர விரலால க்ளோஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ரைட் மட்டும் இன்ஹேல் எக்ஸேல் 7 டைம்ஸ் பண்ணுங்க.
ரைட் முடிச்சிட்டீங்கன்னாக்கா லெஃப்ட். லெஃப்ட் மட்டும் பண்ணுங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணுங்க. லெஃப்ட் மட்டுமே பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆ ஆ லெஃப்ட்ல மட்டும்தான் இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷன் நடக்கணும். ஓகே. சூரிய பேதனா இருங்க, உங்களை மியூட் பண்ணிடுறேன். நீங்க எல்லாமே தம்ஸ் அப் காட்டுங்க. கடைசியா உங்களை பேச வைக்கிறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியன் அப்படின்னா ரைட்டு, இதுல இன்ஹேல், இதுல எக்ஸேல், அது மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் 5 டைம். ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணலாமா? வாங்க. ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். ரைட்ல இன்ஹேல், எக்ஸேல். ரைட்ல இன்ஹேல், exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. அடுத்தது லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல் பண்ணுங்க. லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல் முடிச்சிட்டீங்களா? தம்ஸ் அப். ஓகே, இப்ப நாடு சுத்தி, தண்டு வடை சுத்தி இன்னைக்கு புதுசா, அப்புறம் கூலிங், பிரம்மர் முடிச்சிடலாம். ரைட், வாங்க. நாசிக்ரம் முத்ரா. இந்த 2 விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், நெத்தி பொட்டு, ஆஞ்சா சக்கரா, கட்ட விரல் வலது நாசிக்கு,
மோதிர விரல் சுண்டி விரல் இடது நாசிக்கு. நாசிக்ரம் முத்ரா, லெஃப்ட் ஹேண்ட் ஷின் முத்ரா. நாடி சுத்தி என்பது லெஃப்ட்ல எக்ஸேல், லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல், ரைட்ல இன்ஹேல். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு 5 ரவுண்டு பொறுமையா அழகா பண்ணுங்க. யா வேணா ஃபைன். அஞ்சு ரவுண்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கு? வாங்க 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 வாங்க, டவுட் கிளியர் பண்ணிட்டு போலாம், கவலைப்படாதீங்க. ம், சொல்லுங்க, டவுட் என்ன டவுட் இருக்கு? இப்ப வந்து இத கையை சொன்னீங்கல்ல, இத வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுக்கணும்? இது மட்டும் கட்டை விரல் வலது நாசிக்கு. கட்டை இந்த விரல். 2 விரல், கட்டை விரல் இல்ல, வலது கட்டை விரல். நாசி, ரைட். ஓ, இது இந்த கையில பண்ணலாம். ரைட், ரைட். வலது கை, ரைட் ஹேண்ட் வந்து வலது, ரைட்டுக்கு தான். ரைட் ஹேண்ட். ரைட். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சைடு வியூ காமிக்கிறேன். வலது கை கட்டை விரலால வலது நாசியா லைட்டா அப்படி ஒரு டச், அவ்வளவுதான். இந்த 2 விரல் நெத்தி பொட்டு, பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம், நம்ம விபூதி ஒப்பாடுறீங்களா அந்த இடம். மோதிர சரி, ஓகே. விரலும் சுண்டி விரலும் அடுத்த நாஸ்டில் லெஃப்ட். ஓ, ரைட் ரைட் ரைட். இப்ப புரியுது. இப்படி இருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பண்ணணும்? இப்ப இடது நாசி வழியா மூச்சை வெளில விடுங்க ஃபர்ஸ்ட். இடது நாசி வழியா வெளில விட்டுட்டீங்களா? இப்ப இடது நாசி வழியாவே உள்ள இழுங்க. ஓகே ஓகே. இப்ப வலது நாசி வழியா மூச்சை வெளில விடுங்க. வலது நாசி வழியா மூச்சை உள்ள இழுங்க. இப்ப இடது. எக்ஸேல், இன்ஹேல், க்ளோஸ். எக்ஸேல், இன்ஹேல், க்ளோஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்ப புரியுது. புரியுதுங்களா?
சூப்பர். ஓகே ஐயா, இப்ப புரியுது கரெக்டா. ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. தண்டு வட சுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஒரு ஜீவகாந்த சக்தி இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது பிங்களா, இது இடா, இது சூஷ்ம நாடி. மொத்தம் 3 நாடி, 10 நாடி இருக்கு. இல்ல முதன்மையான 3 நாடி: சூரிய நாடி, சந்திர நாடி, சூக்ஷ்ம நாடி. இது வந்து ஸ்பைனல் கார்ட்ல தான் ஓடுது. முதுகு தண்டு வடத்துலதான் செரிப்ரோ ஸ்பைனல் வைட்டல் ஃப்ளூயிட் இருக்கு. சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ள போகும் பொழுது மூலாதாரம் முதுகு தண்டுடைய அடிப்பகுதியிலிருந்து அப்படியே ஒரு எனர்ஜி மேல வரைக்கும் வந்து கழுத்தினுடைய பின்பகுதியில இருந்து இங்க வருது. திருப்பியும் மூச்சு வெளியே விடும் பொழுது இந்த சக்தி இங்க இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டு முதுகு தண்டனுடைய அப்படியே கீழே இறங்குது. கற்பனையில தான் பண்ணணும். நீங்க மனம் எங்கு குவிகின்றதோ அங்க ஜீவகாந்த சக்தி குவியும். இதான் கான்செப்ட். நீங்க ஒரு விஷயத்தை பத்தி போக்கஸ்டா நினைக்கும் போது அந்த விஷயம் நடக்கும். தட்ஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. இப்ப இத்தனை பேர் இருந்துமே உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் என்னுடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆனதுனாலதான் இங்க இருக்கீங்க. ஏதோ ஒரு தேடல் உங்களுக்கு இருந்திருக்கு, அதனால வந்துட்டீங்க. கரெக்டுங்களா? அப்ப எல்லாமே இட்ஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. இப்ப நான் சொல்ற மாதிரியே பண்ணணும். இதை பாருங்க, இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கையை இன்டர்லாக் பண்ணுங்க. வலது கை கட்டவரல் மேல வச்சுக்கோங்க. வலது கை கட்டவரல் மேல இருக்கணும். இருக்கலாம், மடி மேல வச்சுக்கோங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. நாக்கு மேல வச்சுக்கோங்க. உள்ளம். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு கூலிங் பிரம்மரை முடிச்சுட்டு மெடிடேஷனுக்கு போலாம். தண்டு வட சுத்தி பயிற்சி. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை, மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது ஆக்கினையிலிருந்து மூலாதாரம். 5 முறை பயிற்சி செய்யவும். நுனி நாக்கு மேல் அன்னத்துல தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். The word is called உள்ளம். உள். ஸ்டார்ட் பண்ணுவோம். Inhalation up, exhale down. Five times. Enough. அடுத்தது கூலிங் டெக்னிக். நாக்க மடிங்க. முடியலனாக்கா டீத்து. ஓகேங்களா? அடுத்தது பிராமரி. ஐயா ஒரு நிமிடம் சொல்லுங்க. இதுதான் நேற்று சொல்லி கொடுத்தாங்க. இந்த இதுதான் அங்க வந்து சொன்னாங்க. இந்த கூலிங் இப்ப வந்து இது வந்து எப்படி சொன்னீங்க? இத நாக்கு மடக்கணும். முடியலன்னா பரவாயில்ல, டீத்து பல்லு வச்சுட்டு இழுக்கணும். அவ்வளவுதான். மூச்சை உள்ள அவ்வளவுதான். மூச்சை உள்ள இழுக்கணும். மூக்கு வழியா வெளில ஒண்ணும். அவ்வளவுதான். இதுக்கு பேரு சதன்சா. பரவாயில்ல. இது ஒண்ணு கத்துக்கிறதுக்காக நேற்று அங்க போயிட்டு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குட். போதும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் போக்கஸ் பண்றேன். நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நைட் ஒரு மீட்டிங் இருக்கு. யூஸ்வலா உங்க ஒர்க் எத்தனை மணிக்கு முடியும்? 9 o'clock முடியுமா? 10 o'clock ஆயிடுமா? இல்ல ஒரு 8:30 9க்கு முடிச்சிருவேன். சில நாளைக்கு தான் 9 முடியும். பரவாயில்லையா? உங்க நம்பர் வேற ஒருத்தர் வச்சுக்கிறாங்களா? பிஸியா இருந்தாங்க. கால் டைவர்ட் வேற போட்டுறீங்க. சண்டே மட்டும். எவ்ரி சண்டே. பாக்கி நாள் எவ்ரி சண்டே. நான் எவ்ரி சண்டே போன் எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன். பாக்கி நாள்லாம் எடுக்கலாம்.
ஸ்டாஃப் நம்பரா இல்ல ரிலேஷன் நம்பரா அது? ஸ்டாப் அங்க மெயின்டைன் பண்றவங்க ஸ்டாப் மேனேஜர். ஓஹோ, அதனால உங்க கால அவருக்கு போயிடும். அன்னைக்கு ஒரு நாள் அவர் ஆமா ஆன்சர் பண்ணி அவன் அவருக்கு பண்ணி டியூட்டி ஆகணும். கொடுத்துருவீங்க. ஆமா எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள். செம. ஆனா நல்லா பண்ணாராடா கம்யூனிகேஷன். நல்லா அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் கரெக்டா கவலைப்படாது. பண்ணுவாங்க. சொல்லிட்டான் பையன் நேட்ட சொல்லிட்டான் நீங்க கால் பண்ணீங்கன்னு. உடனே வந்துச்சு உங்களுக்கு மெசேஜ்? வந்துரும். பரவாயில்ல. பிரம்மரி முடிச்சுட்டு மெடிடேஷன் போலாம் வாங்க. காது, நெத்தி, கண்ணு, மூக்கு, வாய். ஹமிங் சவுண்ட், லேடி பீ சவுண்ட். ஓகே, பிராணாயாமம் கரெக்டா இருந்ததுங்களா? இன்னைக்கு நேரம் 8 நிமிடம் இருக்கிறதுனால பஞ்ச இந்திரிய தவம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6 அறிவு இருக்குது. என்னென்ன அறிவு தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 6 அறிவு. ஆமா 6 அறிவுன்னு சொல்றோம்ல, என்னென்ன அறிவு? 6 அறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? என்னென்ன அறிவு? என்னங்க ஏன் தவறா கொஸ்டின் கேட்டேனா? இல்லையே. இல்ல கரெக்ட் தான் டக்குனு வர மாட்டேங்குது. நோட் பண்ணிக்கோங்க. தொடு உணர் கருவியான தோல், தொட்டால் சினிங்கி செடி. செடிக்கு ஓர் உயிர் இருக்கு. தொடு உணர் கருவி. தொட்டால் சினிங்க செடி நீங்க தொட்டீங்கன்னாக்கா சுருங்கிடும். அப்ப தோல் ஃபர்ஸ்ட் உணர்வு தோல். ரெண்டாவது புழு பூச்சி, சுவை உணர் கருவியான நாக்கு. மூணாவது தவளை, தவளை எறும்பு, லங்ஸ். வாசனை உணர் கருவியான மூக்கு. பார்க்கும் கருவியான கண், பாம்பு. பாம்பு விலங்குகள். கேட்கும் கருவியான காது, யானை. சிந்திக்கும் திறன் மனிதனுக்கு மட்டுமே உண்டு, 6வது அறிவு. சொல்லுங்க. தோல், நாக்கு, வாசனை, மூக்கு, கண்ணு, காது, சிந்தனா சக்தி. நல்லா நோட் பண்ணினாக்கா பாம்புக்கு கண்ணு மட்டும்தான் இருக்கும், காது இருக்காது. அது கண்ணை வச்சுதான் எல்லாத்தையும் நோட் பண்ணும். எலிபென்ட் காது தான் பவரு. அப்புறம் எறும்புக்கு வாசனை தொடு உணர்கருவியான கொம்பு, எறும்பு. புழு பூச்சிக்கு நாக்கு இருக்கும். செடிக்கெல்லாம் தொடு உணர்கருவி, டச். அந்த ஃபீல் செடிக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் செடிக்கும் உயிர் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? போலாமா? இன்னைக்கு ஒரு புது நாலேஜ். போலாம், மெடிடேஷன் போயிடலாம். சிம்பிள், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மடி மேல வச்சுக்கோங்க. இன்னைக்கு பஞ்ச இந்திரிய தவம். நம்ம உடல் முழுவதும் தோலால் கோர்க்கப்பட்டுள்ளது. அந்த தோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றவும். அடுத்ததாக சுவை உணர் கருவியான நாக்கு.
நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொண்டு தவம் ஏற்றவும். உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு அனைத்து விதமான சுவைகளையும் உணர்த்துவது ஒரு நாக்குதான். அந்த நாக்கின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றவும். அடுத்ததாக மூக்கு, வாசனை உணர்கருவியான மூக்கு. மூச்சு காற்று உள்ளே சென்று ஒரு இடத்தில் திரும்பும். அந்த திரும்புகின்ற இடத்தில் மனதை நிலைநிறுத்தி தவம் ஏற்றவும். அடுத்ததாக பார்வை உணர்கருவியான கண். 2 கண்களின் கருவிழியை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அந்த கோட்டின் மேல் தவம் ஏற்றவும். அடுத்ததாக காது. காதுகளின் உட்புற செவி அறைகளை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு தவம் ஏற்றவும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும். அதுக்கப்புறம் புருவ மத்தியில கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அடுத்தது உச்சந்தலை, துரியம், கிரவுன் சக்ரா. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அனைவரும். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும்.
உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வாங்க. சர்வே பவந்த் சுகினஹ சர்வே சந்தோ நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்தோ மா கஷ்சித் துக்கபாக் பவேத். Videopam. Open your face gently. Thank you. Wow. So, இன்றைய நாள் அற்புதமாக அமைந்தது. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு? புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? சொல்லிட்டீங்கன்னாக்கா செஷன் வைண்ட் அப். இந்த இப்ப லாஸ்டா இது பண்ணீங்கல்ல, நல்லா இருந்தது. லாரிக்குள்ள இது மெயினா பாத்துக்கிட்டோம். அது மெயினா நம்ம அதாவது திடீர்னு வர மாட்டேது பாருங்க அதெல்லாம். சொல்றோம் ஆனா தெரியுது, நமக்கு சொல்ல மாட்டோம் டக்குன்னு. அது பை பிராக்டிஸ்ல தான் வரும். அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது வரும். இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே ஓகே. நாளைக்கு இன்னொருத்தர் வர கூட வந்துருவாரு. நாளைக்கு ஸ்பாட்லைட் போட்டுடலாம். சரிங்களா? டிராவல் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஆரோக்கியம்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது 4 பேருக்கு நீங்க நல்லான பேருக்கு சொன்னா ஏத்துப்பாங்க. இப்ப சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சைலண்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது பாத்தீங்களா? அப்பதான் the people will accept it. அது வரைக்கும் பார்த்துதான் இருப்பாங்க. அதனால நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க. Try to love yourself. Self love, self care, self discipline, self responsibility is very very important. ठीक है? இன்னைக்கு கரெக்டா பொறுமையா போச்சா இல்ல ஃபாஸ்டா போச்சா? பொறுமையா போகுது. ஓகே, நாளைக்கு காலைல பார்க்கலாம். புது செஷனோட நாளைக்கு காலைல பார்க்கலாம். நன்றி. Thank you so much. Wish you all the best. Have a great day ahead. Thank you.